பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். களத்துல மக்கள் யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க, ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க, ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்றாங்க. 2026 தேர்தலை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். இது தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் என்பதில் ரொம்ப தெளிவா இருக்கும். ஏன்னா நாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, நாங்க இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்ம குற்றம் சுமத்துறோம். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எங்களுடைய பார்வையில மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம். ஆனால் எங்களை பொறுத்தவரை, குறிப்பாக என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த விஷயத்துல 2026 தமிழக மக்களுடைய நலனுக்கான தேர்தல் என்று நான் பார்க்கின்றேன். அதைத்தான் கட்சி பார்க்கிறோம். என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த விஷயத்துல 2026 தமிழக மக்களுடைய நலனுக்கான தேர்தல் என்று நான் பார்க்கின்றேன். அதைத்தான் கட்சி பார்க்கிறோம், தலைவர்கள் எல்லாரும் பார்க்கிறோம். அதில் அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க, அப்படி பார்க்கும் பொழுது கூட்டணி எல்லாம் எப்படின்னு. கூட்டணிக்கான நேரம், காலம், அவகாசம் அதற்கு ரொம்ப தூரம் இருக்குண்ணா. இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மாசம் 10 மாசம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கட்சி நலன் முக்கியம், பாரதிய ஜனதா கட்சி எப்படி போகணும்னு முக்கியம். அதை விட முக்கியம் தமிழக மக்களுடைய நலன். கட்சி வளர்ச்சி முக்கியமா, தமிழக மக்களுடைய நலன் முக்கியம்னு கேட்டீங்கன்னா தமிழக மக்களுடைய நலன் இன்னைக்கு முக்கியமா இருக்கு. அதனால இது எல்லாம் பேசியிருக்காங்க, நம்முடைய மூத்த தலைவர்கள் ஆலோசிக்கிறாங்க. அதனால கூட்டணி சம்பந்தமாக தகுந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவாங்க. மாநில தலைவராக என்னுடைய கருத்து என்ன சொல்லணும் தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபீட்பேக் என்ன தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற தொண்டர்களுடைய கருத்தையும் நம்முடைய தலைவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். கூட்டணி குறித்து தற்போது பேச வேண்டிய அவசியமில்லை எனவும் 2026ஆம் ஆண்டில் தேர்தலில் நெருங்கும் போது முறையாக தேசிய தலைவர்கள் அது குறித்து அறிவிப்பார்கள் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் செய்திகளில் பார்க்கலாம். இனி நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடும் நிலநடுக்கத்தால் பேரழிவை சந்தித்துள்ள மியான்மரில் அவசர நிலை பிரகடனம். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலும் அவசர நிலை அறிவிப்பு. மியான்மர் நாட்டில் அடுத்தடுத்து 2 முறை பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவான நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. நிலநடுக்கத்தால் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் 30 மாடி கட்டடம் சரிந்து விழுந்ததால் அலறி எடுத்து ஓடிய மக்கள். கட்டுமான பணியில் இருந்த தொழிலாளர்கள் 40க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக தகவல். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர், தாய்லாந்து நாடுகளில் மீட்புப் பணிக்கு உதவ இந்தியா தயாராக உள்ளது. பிரதமர் மோடி உறுதி. தமிழ்நாடு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிடுவதாக அதிமுக மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவரும் அவர் கூட்டணி வைக்க துடிக்கும் கட்சியும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய வேண்டும் என வேண்டுகோள். அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரையும் கெடுப்பதற்கு துணை போகாதீர்கள் என்று கேட்டு அமைகிறது. உசிலம்பட்டி காவலர் கொலை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என கூறி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் இன்று ஒருநாள் அவை நடவடிக்கையில் பங்கேற்க தடை. பேசும் விஷயம் குறித்து அரை மணி நேரத்திற்கு முன்பு தெரிவிக்கவில்லை என சபாநாயகர் பேச்சு. மக்கள் பிரச்சினை பற்றி பேசினால் அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திட்டமிட்டு வெளியேற்றியதாகவும் சபாநாயகர் அப்பாவு மீது குற்றச்சாட்டு. டெல்லியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அரசியல்ல யார் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க, அவர்களை பத்தி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும். இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா? பேச முடியாது. விஜய் அவங்க அங்க வந்துட்டு யாரை பத்தி பேச முடியும்? விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலதான் வைக்க முடியும். ஏன்னா மீடியா வெளிச்சம், அதற்காக பேசுறாரு. ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா நான் பதில் சொல்றேன். 1973 டிலிமிட்டேஷன் சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல விஜய் சொல்றாரா? பதில் சொல்றேன் எவ்வளவு நிதி கொடுத்தோம்னு. இது என்னுடைய கடமை.
அதனால தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருப்பது அது மட்டும் இல்ல. இன்னொரு நண்பர் கேள்வி கேட்டீங்க, உங்களை பத்தி டிவிகேல வந்து இன்னதோ ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னு. ஆனா சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தணும். ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு திறப்பு விழா நடத்தினதே சகோதரர் விஜய் தான். குருவி படத்துல சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இதான்ப்பா ரெட் ஜெயின் மூவி, முதல் படமே நான் தான். சகோதரர் விஜய் அது மட்டும் இல்ல, ரெட் ஜெயின் மூவி பீஸ்டாக இருக்கட்டும், இன்னொரு படமாக இருக்கட்டும், அதனுடைய ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயின் தான் பார்த்துச்சு. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன். யாராச்சும் ஒருத்தர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா, சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும். ரெட் ஜெயின் படத்தை முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு? இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆதிக்கத்தில் இருக்குன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்குன்னா, ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு? இன்னைக்கு எல்லாம் மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்கிலேயே டிவிகேல சில பேர் பேசுறாங்க. டிவிகேல சில பேர் பேசுறாங்க, அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படி. நான் அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், தப்பா போயிருந்தேன். இன்னைக்கு டிவிகேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார், திமுகக்கு வேலை பார்த்தார் லாட்டரி பணத்தை வச்சு. திமுக இருந்து விசிகேக்கு தாவினார் லாட்டரி பணத்தை வச்சு. விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்கார். அவரோட ஐடியா என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா. தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இதை லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஊழலை உடைத்து பேசுவதில் நம்பர் 1 பாரதிய ஜனதா கட்சி, மக்கள் மன்றத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி, பிரச்சனைகள்ல மாட்டி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி, ஆளுங்கட்சியினுடைய வழக்கு அவதூற பேச்சுக்கள். அதனால எங்களைய பார்த்து யாராவது டிஎம்கேக்கு ஆதரவா நாங்க செயல்படுறோம்னா நீங்க யோசிச்சுங்க அவங்க பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு. கடந்த உங்க தலைவரையே இவ்வளவு பெரிய விமர்சனம் ஆக்கி இருக்கிற விஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நாவடக்கத்துடன் இபிஎஸ் வந்து அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த உங்களுக்கு அதிமுகவுடனான ஒரு மோதல் போக்கு எப்படி போகும்? மோதல் போக்கு இல்லைன்னா நான் வந்து எதுக்குன்னே செருப்பெல்லாம் விட்டுட்டு எதுக்குன்னு ரோட்ல கூட பேசிட்டு இருக்கேன். என் கட்சியை வளர்த்தணும்னு நான் நிக்கிறேனே. என் தொண்டை செத்து போய் 50 வருஷம் 60 வருஷமா பிஜேபி வளருமா வளராதான்னு என் தொண்டை நின்றுட்டு இருக்கான். ஐ எம் ஆன்சரபிள் டு மை கேடர். என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மாநில தலைவராக என்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தான் நான் உழைக்கிறேன். அதே நேரத்தில் 2026 பொறுத்தவரைக்கும் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன், தமிழக மக்களுடைய நலன் சில நேரத்தில் கட்சியினுடைய நலனை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால என்னை பொறுத்தவரை எந்த பொறுப்பிலும் வேலை செய்வதற்கு நான் தயார், தொண்டனாக வேலை செய்வதற்கும் தயார். என்னால யாருக்கும் எப்பவும் பிரச்சனை வராது. தாவேக தலைவர் விஜய் இன்று பொதுக்குழுவில் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து பேசியிருந்த நிலையில் மீடியா வெளிச்சத்திற்காக அவர் அவ்வாறு பேசுகிறார் என அண்ணாமலை டெல்லியில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் செய்திகளில் பார்க்கலாம்.